ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 11 ஆப்ஷன் டேட் வந்துச்சு, இல்லை 15 16 உங்களுக்கு தெரியும். இன்னும் ரீடென்ஷன் லிஸ்ட்டு யாருமே எந்த டீமும் கொடுக்கல. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வாரம் முன்னாடி 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக ரீகேட்டகரைஸ்டு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மஷால் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசரை. அதுபடி தான் வரணும். அண்ட் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சில பேர் ஏலேருந்து பிக்கு போயிட்டாங்க, சில பேர் பியில் இருக்காங்க, சில பேர் ஏலே இருக்காங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னா, அப்போ பவன் ஷராபாத் வந்து இப்போ பிகேஎல் 9ல் ஒரே ஒரு மேட்ச் வரை இன்ஜுரி ஆகிட்டார். அதனால பிகேஎல் 10ல் பி கேட்டகரியில் போட்டாங்க, நீ நிறையா விளையாடலன்னு. இப்போ அவர் தூக்கி கேட்டகரியில் போட்டாங்க தெலுங்கு டைட்டன்ஸில். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி தான் அவங்க ரீஷஃபிள் பண்ணி கேட்டகரைஸ். அகைன் ஐம் டெல்லிங்கும், இதுபடி அவங்க டீம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் இவ்வளோ தான். ஏ கேட்டகரி போன வருஷம் 30 லட்சம் ஆப்ஷன் ப்ரைஸ், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது நமக்கு தெரியல. ஏ கேட்டகரி எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியல. அதெல்லாம் வெரி சூன் தெரிஞ்சிடும் ஒரு வாரத்துக்குள்ளே. ஏன்னா ஆப்ஷனுக்கு 17 18 நாள் தானே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து தமிழ் தலைவர் தனியாக போட்டுட்டேன். ஏ கேட்டகரியில் 3 பேரை யார் ரிலீஸ் பண்ணி, சாரி, 3 பேரை யார் யார் வச்சுருக்காங்க, லைக் நரேந்தர், சாகர், சால்குலியான்னு. அஜிங்கே பாரதிக்கு பியில் போட்டாங்க. ரைட். இப்போ நான் மற்ற 11 டீமும் கடன்னு சொல்கிறேன். கேட்டகரி ஏல இருக்காங்க. பேஸ்ட் ஆன் தர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிகேஎல் 10 பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இதை எப்போதுமே எடுப்பாங்க. ரைட். பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ஃபபெட்டிக்கல் அப்புறம் ஒரே ஒரு பிளேயர் தான் ஏ கேட்டகரி, மணிந்தர் சிங், மைட்டி மணிந்தர் சிங். கரெக்டான சாய்ஸ் தான், உங்களுக்கு தெரியும். பெங்களூர் புல்ஸ் யாருமே வச்சுக்கல ஏ கேட்டகரியில், யாருமே இல்லை அங்கே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் யாரும் இல்லை. அதனால ஏ கேட்டகரி யாரும் கிடையாது பெங்களூர் புல்ஸு. டபங் டெல்லி வந்து ஆஷு மாலிகை ஏ கேட்டகரியில் வச்சிருக்காங்க. நவீன் எக்ஸ்பிரஸுக்கு பியில் போட்டாங்க. ஏன்னா அவர் இன்ஜுரி ஆகி நிறைய மேட்சஸ் விளையாடல. ஆஷு மாலிக் ஸ்டார், ஒரு சிங்கிள் ஹேண்டில் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணார். அதனால் அவர் ஏ கேட்டகரிக்கு வந்துட்டார். டபங் டெல்லி ஒரு பிளேயர் தான் வச்சிருக்காங்க. குஜராத் ஜெயண்ட்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் வச்சிருக்காங்க. அது ஃபசல் அட்ராச்சாரி சுல்தான், உங்களுக்கு தெரியும். அவரும் ஏ கேட்டகரிக்கு வந்திருக்காரு. அவங்க டீமை எடுக்கணுமா இல்லையா, அது குஜராத் ஜெயண்ட்டை பொறுத்தது. அதுக்கும் ஆர்கனைசருக்கு சம்மந்தம் இல்லை. ரிட்டர்ன் லிஸ்ட் வரும்போது அது தெரியும். ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3 பேரை ஏ கேட்டகரியில் போட்டாங்க. எல்லாம் 3 பேருமே டிஃபெண்டர். ஜெய்தீப் தையா, அவர் ஒரு லெஃப்ட் கவரு. மோஹித் நந்தல் ரைட்டு கவரு. ராகுல் சேத்துபால் ரைட்டு கார்னர். இந்த 3 பேருமே ஹரியானா ஸ்டீலர்ஸ். துச்சி கீதா மணிந்தர் சிங் பேசுவார் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். அவர் வேற தமிழ்நாட்டிலேருந்து ஒரு NYP பிளேயர் அவர் கொண்டு போயிட்டார், தெரியும் உங்களுக்கு. ஹரியானா ஸ்டீலர்ஸ். அது ஜெய்ப்பூரும் 3 பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எக்ஸ்பெக்டட் அர்ஜுன் தேஷ்வால், சுனில் குமார் ரைட்டு கவர், அப்புறம் அங்கிஷ் ராத்தி லெஃப்ட் கவர், கார்னர். சாரி, இவங்க 3 பேருமே ஜெய்ப்பூர் வந்து ஏ கேட்டகரியில். இந்த 3 பேரும் ஏ கேட்டகரியில் இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரில். பாட்னா பைரேட்ஸ் அவங்க 2 பேரை தான் ஏ கேட்டகரியில் வச்சுருக்காங்க ஆர்கனைசர். சச்சின் தன்வர் ஒன்றும் அண்ட் கிருஷன் தூல். அவர் ஒரு ஸ்பெஷல் இது. ஏன்னா போன சீசன் சி கேட்டகரியில் இருந்தார். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஃபென்டாஸ்டிக் இருந்தாலும் சிலேருந்து பியும் ஜம்ப் ஆகி இப்போ ஏக்கு வந்துட்டாருன்னா பாருங்கள், ரைட்டு கார்னர் அவர். அதுதான் அவங்க ரிவார்டு கொடுக்கறது ஆர்கனைசர். அவங்க இப்போ ஏ கேட்டகரிக்கு வந்து கிருஷன் தூல் பாட்னா பைரேட்ஸில். புனேரி பல்தன் 3 பேர் டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு புனேரி பல்தன். அவங்களும் 3 பேர் வந்து அஸ்லாம் இனாம்தார் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆல்ரவுண்டர். முகமது ரஜா சியானு ஷாதுல், அவர் தான், அவர் ஒரு ரைட் ஏ கேட்டகரியில் இருக்கார். அதே மாதிரி கௌரவ் கத்ரி ரைட்டு கார்னர், அவரும் ஏ கேட்டகரியில் இருக்கார். இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் வரும், ஒரே ஒரு பேர் பவன் ஷராவத் மட்டும் தான் இருக்கார் ஏ கேட்டகரி. அதுவும் பிலேருந்து ஏக்கு வந்துட்டார். அவரோட பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் போன சீசன்னால. அது வேற கோச் அப்பப்போ சொல்லி காட்டுவார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், 2.5 கோடி கொடுத்தோம் 2.5 கோடி கொடுத்தோம், பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. தமிழ் தலைவாஸ் தான் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். யூபி யோதாக்கு வரும் ஒரே ஒரு பேர் தான் ஏ கேட்டகரி, அதுவும் சுமித் சாங்வான் லெஃப்ட் கார்னர். பர்தீப் நர்வால் இல்லை பாருங்க அதில் ஏ கேட்டகரியில். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் போன சீசன் சரியில்லைன்னு சுமித் சாங்வான் லெஃப்ட் கார்னர், அவர் ஏ கேட்டகரி. யூ மும்பாக்கு வரும், அவங்களும் 2 பிளேயர் தான். ஒன்று குமான் சிங், வெரி குட் பிளேயர், உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஆமிர் முகமது ஜாஃபர் தனேஷ், ஈரான் பிளேயர், ஃபென்டாஸ்டிக் பிளேயர், அவரும் ஏ கேட்டகரியில் இருக்கார். ஸோ மொத்தம் 21 பேர் ஏ கேட்டகரியில். அதில் தமிழ் தலைவாஸ் 3, புனேரி பல்தன் 3, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் 3, ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3. பாட்னா பைரேட்ஸ் மட்டும் தான் 2 பேர். பாக்கி மற்ற டீமில் ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க. பி கேட்டகரி பற்றின லிஸ்ட்டை நான் அப்புறம் எடுத்துகிட்டு வருவேன், ஏன்னா இதுவே ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். இது நியாயமான கேட்டகரியில் தான் போட்டிருக்காங்களா, இல்லை சார் அப்படி இல்லை தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களை அங்கே போட்டுருவீங்க போட்டுருவோம், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்னோட நிறையா கபடி நாலேஜ் இருக்கவங்களுக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். புரியாத பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.